ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், டிஎன்பிஎஸ்சி சாம்ப் கரண்ட் அஃபைர்ஸில் இருந்து லாஸ்ட் 1 இயர்க்கான கரண்ட் அஃபைர்ஸ் பார்க்கலாம். இந்த வீடியோவில் நம்ம முக்கிய மாநாடுகள் தொடர்பான கொஷின் அண்ட் ஆன்சர்ஸ் பார்க்க போகிறோம். ஃபார் எக்ஸாம்பிளுக்கு ப்ரீவியஸ் இயர் கொஷின் நான் எடுத்திருக்கேன் பாருங்கள். 2023ஆம் ஆண்டு G7 நாடுகளின் உச்சி மாநாட்டை நடத்தக்கூடிய நாடு எது அப்படின்னு கேட்டிருக்காங்க. இந்த மாதிரி கேள்விகள் நமக்கு கேட்பாங்க ஃப்ரெண்ட்ஸ். இது மிக முக்கியமான ஒரு கண்டென்ட் கரண்ட் அஃபைர்ஸில். ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் இன்னும் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலை அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. ஆல்ரெடி நம்ம சேனலில் லாஸ்ட் 1 இயர்க்கான விருதுகள் தொடர்பான வீடியோ அப்லோட் பண்ணியாச்சு. அதற்கான லிங்க் நான் கமெண்ட்டில் பின் பண்ணுறேன், செக் பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். கண்டிப்பாக அதிலிருந்து ஒரு கேள்வி உங்களுக்கு நிச்சயம் தேர்வில் எதிர்பார்க்கலாம். ஸோ இப்போது நம்ம முக்கிய மாநாடுகள் தொடர்பான கேள்விகள் பார்க்கலாம். முதல் கேள்வி, 2023ஆம் ஆண்டின் ஐநா கட்டமைப்பு காலநிலை மாற்றம் தொடர்பான மாநாடு எங்கு நடைபெற்றது? இது காப் அப்படின்னு சொல்லுவாங்க. காப் 28 நடைபெற்ற இடம் ஐக்கிய அரபு எமிரேட்ஸ். காப் 27 எங்கு நடைபெற்றது அப்படின்னு பார்த்தீங்கன்னா எகிப்து. இரண்டாவது கேள்வி, உலகளாவிய மருந்து தர உச்சி மாநாடு 2023 எங்கு நடைபெற்றது? ஆன்சர் மும்பை. உலகளாவிய மருந்து தர உச்சி மாநாடு கடந்த வருடம் மும்பையில் நடத்தப்பட்டது. இதற்கான பதிப்பு 8வது பதிப்பு. ஸோ இதற்கான கருப்பொருள் கொடுத்துருக்காங்க, இது ஜஸ்ட் பார்த்துக்கோங்க. அடுத்த கேள்வி, ஷாங்காய் ஒத்துழைப்பு அமைப்பின் இளம் எழுத்தாளர்கள் மாநாடு 2023 எங்கு நடைபெற்றது? SCO அமைப்பினுடைய இந்த மாநாடு இந்தியாவில் புதுடெல்லியில் நடைபெற்றது. SCO அமைப்பின் உறுப்பு நாடுகள், இது நமக்கு பொருந்தாதது எது அப்படின்றதுல கேட்டுட்ருக்காங்க. ஸோ உறுப்பு நாடுகள் என்னென்ன அப்படின்றத பார்க்கலாம். சீனா, இந்தியா, ஈரான், கஜகஸ்தான், கிர்கிஸ்தான், பாகிஸ்தான், ரஷ்யா, தஜிகிஸ்தான் மற்றும் உஸ்பெகிஸ்தான். ஸோ ப்ரீவியஸ் இயர் கொஷின்லாம் நீங்கள் எடுத்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த மாதிரி பிரிக்ஸ் இல்லைனா SCO ஏதாவது ஒரு சர்வதேச அமைப்பில் இருக்கக்கூடிய நாடுகள் பற்றி கேள்விகள் கேட்பாங்க. ஸோ அதில் இருக்கக்கூடிய உறுப்பு நாடுகள் எல்லாமே பார்த்துக்கிறது நல்லது. அடுத்த கேள்வி, 2024இல் ஸ்டார்ட் அப் தொடர்பாக ஷாங்காய் ஒத்துழைப்பு அமைப்பின் மாநாடு எங்கு நடைபெற உள்ளது? ஆன்சர் புதுடெல்லி. இது பார்த்தீங்கன்னா ஸ்டார்ட் அப் தொடர்பான மாநாடு இந்தியாவில் புதுடெல்லியில் நடைபெற உள்ளது. அடுத்த கேள்வி, 2023ஆம் ஆண்டின் குவாட் உச்சி மாநாட்டை நடத்திய நாடு எது? குவாட் உச்சி மாநாட்டை நடத்திய நாடு ஜப்பான். இதான் நம்ம ப்ரீவியஸ் இயர் கொஷினாக பார்த்துருப்போம். குவாட்டினுடைய உறுப்பு நாடுகள் எது எதுன்னு பார்க்கலாம். இந்தியா, அமெரிக்கா, ஜப்பான் மற்றும் ஆஸ்திரேலியா. அடுத்த கேள்வி, இயந்திரங்கள் உச்சி மாநாடு 2023 எங்கு நடைபெற்றது? விடை ஐக்கிய அரபு எமிரேட்ஸ். 2023ஆம் ஆண்டிற்கான இயந்திரங்கள் உச்சி மாநாடு எங்கு நடைபெற்றது? ஐக்கிய அரபு எமிரேட்ஸ். இதற்கான நோக்கம் இது, ஜஸ்ட் பார்த்துக்கோங்க. அடுத்த கேள்வி, 2023இல் G7 உச்சி மாநாட்டை நடத்திய நாடு எது? கடந்த வருடம் G7 உச்சி மாநாடு எங்கு நடத்தப்பட்டது? ஜப்பான். இடம் ஹிரோஷிமா. ஹிரோஷிமா ஜப்பானில் கடந்த வருடம் G7 உச்சி மாநாடு நடைபெற்றது. G7உடைய உறுப்பு நாடுகள் கனடா, பிரான்ஸ், ஜெர்மனி, இத்தாலி, ஜப்பான், UK மற்றும் USA. அடுத்த கேள்வி, உலகளாவிய திணை மாநாடு எங்கு நடைபெற்றது? குளோபல் மில்லட்ஸ் ஸ்ரீ அண்ணா அந்த மாநாடு எங்கு நடைபெற்றது அப்படின்னு பார்த்தீங்கன்னா புதுடெல்லி. 2023இல் அரபு லீக் உச்சி மாநாடு எங்கு நடைபெற்றது? அரபு லீக் உச்சி மாநாடு சவுதி அரேபியாவில் நடைபெற்றது. சவுதி அரேபியாவில் உள்ள ஜித்தா என்ற இடத்தில் கடந்த வருடம் இந்த மாநாடு நடத்தப்பட்டது. இந்த மாநாட்டில் கலந்து கொண்ட பங்கேற்பு நாடுகள் எத்தனைன்னு பார்த்தீங்கன்னா மொத்தம் 22. அடுத்த கேள்வி, 2023ஆம் ஆண்டின் பாதுகாப்பு, நிதி மற்றும் பொருளாதாரம் தொடர்பான சர்வதேச மாநாடு எங்கு நடைபெற்றது? ஆன்சர் புதுடெல்லி. பாதுகாப்பு, நிதி மற்றும் பொருளாதாரம் தொடர்பான சர்வதேச மாநாடு கடந்த வருடம் புதுடெல்லியில் நடத்தப்பட்டது. இதனை ஏற்பாடு செய்த அமைச்சகம் எதுன்னு பார்த்தீங்கன்னா பாதுகாப்பு அமைச்சகம். அடுத்த கேள்வி, 2023இல் ஆசியான் இந்தியா வணிக உச்சி மாநாடு எங்கு நடைபெற்றது? ஆசியான் இந்தியா வணிக உச்சி மாநாடு நடத்தப்பட்ட இடம் கோலாலம்பூர்.
5வது பதிப்பு கோலாலம்பூரில் நடத்தப்பட்டது. அடுத்த கேள்வி 2023 உலக அரசாங்க உச்சி மாநாடு எங்கு நடைபெற்றது? கடந்த வருடம் உலக அரசாங்க உச்சி மாநாடு துபாயில் நடத்தப்பட்டது. அடுத்த கேள்வி சுருக்கப்பட்ட உயிர்வாயு பற்றிய உலகளாவிய மாநாடு எங்கு நடைபெற்றது? குளோபல் கான்ஃபரன்ஸ் ஆன் கம்ப்ரஸ்டு பயோகேஸ், இது தொடர்பான மாநாடு புதுடெல்லியில் நடத்தப்பட்டது. இதற்கான நோக்கம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இந்த கம்ப்ரஸ்டு பயோகேஸ் தொழில்துறையின் மேம்பாட்டை அதிகரிப்பதற்காக புதுடெல்லியில் இந்த மாநாடு ஏற்பாடு செய்யப்பட்டது. அடுத்த கேள்வி 2023 ஆண்டின் உலகளாவிய ஹிந்தி மாநாடு எங்கு நடைபெற்றது? ஆன்சர் ஃபிஜி. உலகளாவிய ஹிந்தி மாநாடு ஃபிஜி. ஸோ 12வது பதிப்பு தான் ஃபிஜியில் நடத்தப்பட்டது. இதனை ஏற்பாடு செய்த அமைச்சகம் எதுன்னு பார்த்தீங்கன்னா இந்திய வெளியுறவுத்துறை அமைச்சகம். ஃபிஜியில் இருக்கக்கூடிய இந்திய வெளியுறவுத்துறை அமைச்சகம் இதனை ஏற்பாடு செய்துள்ளது. அடுத்த கேள்வி 2023 ஆண்டின் உலக நிலையான வளர்ச்சி உச்சி மாநாடு எங்கு நடைபெற்றது? ஆன்சர் புதுடெல்லி. வேர்ல்டு சஸ்டைனபிள் டெவலப்மெண்ட் சம்மிட் கடந்த வருடம் எங்கு நடத்தப்பட்டது? புதுடெல்லி. கடந்த வருடம் 22வது பதிப்பானது புதுடெல்லியில் ஏற்பாடு செய்யப்பட்டது. அடுத்த கேள்வி 2023 ஆண்டின் காமன்வெல்த் பாராளுமன்ற சங்கத்தின் வருடாந்திர மாநாடு எங்கு நடைபெற்றது? ஆன்சர் சிக்கிம். காமன்வெல்த் பாராளுமன்ற சங்கத்தின் வருடாந்திர மாநாடு சிக்கிம். சிக்கிமில் 19வது பதிப்பு நடத்தப்பட்டது. சிக்கிமில் இருக்கக்கூடிய காங்டாங் என்ற நகரில் ஓம் பிர்லா இதனை தொடக்கி வைத்துள்ளார். அடுத்த கேள்வி 2023 ஆண்டின் பயோ எனர்ஜி உச்சி மாநாடு எங்கு நடைபெற்றது? பயோ எனர்ஜி உச்சி மாநாடு புதுடெல்லியில் கடந்த வருடம் நடத்தப்பட்டது. இது 11வது பதிப்பு. அடுத்த கேள்வி நாட்டின் முதல் உலகளாவிய சுற்றுலா முதலீட்டாளர்கள் உச்சி மாநாடு எங்கு நடைபெற்றது? இந்தியாவில் முதன்முறையாக உலகளாவிய சுற்றுலா முதலீட்டாளர்கள் உச்சி மாநாடு நடத்தப்பட்ட இடம் புதுடெல்லி. அடுத்த கேள்வி 2023 வாய்ஸ் ஆஃப் குளோபல் சவுத் சம்மிட்டை நடத்திய நாடு எது? ஆன்சர் இந்தியா. வாய்ஸ் ஆஃப் குளோபல் சவுத் மாநாட்டை நடத்திய நாடு எது? இந்தியா. அடுத்த கேள்வி 2023 ஆண்டின் பிரிக்ஸ் உச்சி மாநாட்டை நடத்திய நாடு எது? ஆன்சர் தென்னாப்பிரிக்கா. பிரிக்ஸ் உச்சி மாநாட்டை நடத்திய நாடு தென்னாப்பிரிக்கா. 15வது பதிப்பு ஜோகன்ஸ்பர்க் நகரில் நடத்தப்பட்டது. ஸோ ஒவ்வொரு கொஷனுக்கும் ஒரு க்ளூவோடு வச்சுக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ், அப்போ தான் மறக்காமல் இருக்கும். அடுத்த கேள்வி 2023 ஆண்டின் நாட்டோ உச்சி மாநாட்டை நடத்திய நாடு எது? நாட்டோ உச்சி மாநாட்டை நடத்திய நாடு லிதுவேனியா. லிதுவேனியாவில் உள்ள வில்னியஸ் என்ற நகரில் இந்த மாநாடு நடத்தப்பட்டது. அடுத்த கேள்வி உலகளாவிய டிஜிட்டல் சுகாதார உச்சி மாநாடு எங்கு நடைபெற்றது? ஆன்சர் டெல்லி. குளோபல் டிஜிட்டல் ஹெல்த் சம்மிட் நடைபெற்ற இடம் புதுடெல்லி. 2023 பிம்ஸ்டெக் அமைச்சர்கள் உச்சி மாநாட்டை நடத்திய நாடு எது? ஆன்சர் தாய்லாந்து. பிம்ஸ்டெக் அமைச்சர்கள் உச்சி மாநாட்டை நடத்திய நாடு தாய்லாந்து. பிம்ஸ்டெக்கினுடைய உறுப்பு நாடுகள் இந்தியா, பூடான், பங்களாதேஷ், மியான்மர், தாய்லாந்து, நேபாளம் மற்றும் இலங்கை. அடுத்த கேள்வி பசுமை ஹைட்ரஜன் பற்றிய சர்வதேச மாநாடு எங்கு நடைபெற்றது? கடந்த வருடம் இந்த மாநாடு எங்கு நடைபெற்றது அப்படின்னு பார்த்தீங்கன்னா புதுடெல்லி. இதற்கான நோக்கம் பசுமை ஹைட்ரஜன் சுற்றுச்சூழல் அமைப்பை மேம்படுத்துதல். அடுத்த கேள்வி 7வது இந்திய பெருங்கடல் மாநாடு எங்கு நடைபெற்றது? இந்த வருடம் இந்த மாநாடு ஆஸ்திரேலியாவில் நடத்தப்பட்டது. இடம் பெர்த் என்ற நகரில். அடுத்த கேள்வி 2024 ஆண்டிற்கான உலக அரசாங்கங்களின் உச்சி மாநாடு எங்கு நடைபெற்றது? ஆன்சர் துபாய். 2024 உலக அரசாங்கங்களின் உச்சி மாநாடு துபாய். இந்த மாநாட்டின் கௌரவ விருந்தினரில் இந்தியாவும் ஒன்று, இதை பார்த்துக்கோங்க. அடுத்த கேள்வி 2024 ஆண்டிற்கான யுனெஸ்கோவின் உலக பாரம்பரிய குழுவின் 46வது அமர்வை நடத்த உள்ள நாடு எது? ஆன்சர் இந்தியா. இது மிக முக்கியமான கேள்வி. ஸோ இந்த வருடம் யுனெஸ்கோவின் உலக பாரம்பரிய குழுவினுடைய அமர்வை நடத்த உள்ள நாடு எது? இந்தியா. இந்த மாநாடு டெல்லியில் நடைபெற உள்ளது. அடுத்த கேள்வி 2024 செயற்கை நுண்ணறிவிற்கான உலகளாவிய உச்சி மாநாடு எங்கு நடைபெற்றது? ஆன்சர் புதுடெல்லி.
ஏஐ தொடர்பான உலகளாவிய உச்சி மாநாடு புதுடெல்லியில் நடத்தப்பட்டது. இதற்கான நோக்கம் ஏஐ பாதுகாப்பு மற்றும் மேம்பாடு சவால்கள் குறித்த முக்கியமான விவாதங்களை வலியுறுத்துவது. அடுத்த கேள்வி, 2023ஆம் ஆண்டிற்கான 15வது உலக முதலீட்டாளர்கள் மாநாடு எங்கு நடைபெற்றது? இந்தியா. 15வது உலக முதலீட்டாளர்கள் மாநாடு இந்தியா. இடம் உத்தரகாண்டில் உள்ள டேராடூன். அடுத்த கேள்வி, 2023ஆம் ஆண்டிற்கான 27வது உலக முதலீடு மாநாடு எங்கு நடத்தப்பட்டது? ஆன்சர் அதுவும் இந்தியா தான். இடம் எங்கன்னு பார்த்தீங்கன்னா டெல்லி. இதற்கு முன்னாடி நம்ம பார்த்தது உத்தரகாண்ட், டேராடூன். இந்த உலக முதலீடு மாநாடு நடத்தப்பட்ட இடம் இந்தியா, டெல்லி. அடுத்த கேள்வி, 2024இல் 9வது இந்திய சர்வதேச அறிவியல் விழா எங்கு நடைபெற்றது? சர்வதேச அறிவியல் விழா நடத்தப்பட்ட இடம் ஹரியானா. ஹரியானாவில் உள்ள ஃபரிதாபாத்தில் இது நடத்தப்பட்டது. அடுத்த கேள்வி, 2023இல் 42வது இந்திய சர்வதேச வர்த்தக கண்காட்சி விழா எங்கு நடைபெற்றது? ஆன்சர் டெல்லி. இடம் பார்த்தீங்கன்னா பிரகதி மைதானம். அடுத்த கேள்வி, 2023ஆம் ஆண்டில் இந்தியா ஆசியான் பாரம்பரிய மருத்துவ மாநாடு எங்கு நடைபெற்றது? ஆன்சர் டெல்லி. இடம் பார்த்தீங்கன்னா விக்யான் பவன். விக்யான் பவனில் நடத்தப்பட்டது. இதில் பங்கேற்ற நாடுகள் 75. அடுத்த கேள்வி, 3வது G20 நிதி அமைச்சர்கள் மற்றும் மத்திய வங்கி ஆளுநர்கள் கூட்டம் எங்கு நடைபெற்றது? ஆன்சர் குஜராத். 3வது G20 தொடர்பான நிதி அமைச்சர்கள் மற்றும் மத்திய வங்கி ஆளுநர்கள் கூட்டம் குஜராத்தில் நடைபெற்றது. இடம் காந்தி நகர். அடுத்த கேள்வி, 2023ஆம் ஆண்டின் ஆசியான் உச்சி மாநாடு எங்கு நடைபெற்றது? ஆன்சர் இந்தோனேஷியாவில் உள்ள ஜாகர்த்தா. 2023 இந்தோனேஷியா, 2024 லாவோ தலைநகர் வியண்டியனில் இது நடைபெற உள்ளது. 2024ஆம் ஆண்டில் G20 உச்சி மாநாட்டை நடத்த உள்ள நாடு எது? இந்த வருடம் G20 மாநாட்டை நடத்த உள்ள நாடு பிரேசில். கடந்த வருடம் G20 உச்சி மாநாட்டை நடத்திய நாடு நம்மளுக்கு தெரியும், இந்தியா. அதற்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா இந்தோனேஷியா. ஃப்ரெண்ட்ஸ், நம்மளுடைய சேனலில் கடந்த வருடம் இந்தியா நடத்திய G20 மாநாடு தொடர்பான மிக முக்கியமான ஒரு வீடியோ அப்லோட் பண்ணியிருக்கோம். அதற்கான லிங்க்கும் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் இருக்குது, செக் பண்ணி பாருங்கள். அடுத்த கேள்வி, 2023ஆம் ஆண்டில் உலக சுகாதார மாநாடு எங்கு நடைபெற்றது? உலக சுகாதார மாநாடு ஜெர்மனி. இடம் பெர்லின். 2023ஆம் ஆண்டில் சர்வதேச ஒலிம்பிக் கமிட்டி அமர்வு எங்கு நடைபெற்றது? ஆன்சர் குஜராத். சர்வதேச ஒலிம்பிக் கமிட்டியின் 141வது அமர்வு குஜராத்தில் நடத்தப்பட்டது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இது வரைக்கும் பார்த்த கேள்விகளிலிருந்து உங்களுக்கான ஒரு கேள்வி பார்க்கலாம். 2023ஆம் ஆண்டின் குவாட் உச்சி மாநாட்டை நடத்திய நாடு எது? இதற்கான பதிலை கீழே கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்குது அப்படின்னு நினச்சிங்கன்னா மறக்காமல் லைக் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ.